ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹை கோர்ட் ஆஃப் மெட்ராஸ் வந்து பார்த்தீங்கன்னா, வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பத்தின முக்கியமான விவரங்கள பார்க்கலாம். ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 6, 2025 அப்பயே ஓப்பன் ஆயிடுச்சு. லாஸ்ட் டேட் வந்து பாருங்க, அப்ளை பண்ணுறதுக்கு வந்து மே 5, 2025 லாஸ்ட் டேட். ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா டைம் தராங்க. மே 6, 2025 சரிங்களா? ஸோ இதுதான் வந்து முக்கியமான தேதிகள். கம்ப்ளீட்டாக ஆன்லைன் மோடு தான் அப்ளை பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் வேகன்சி டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். வேகன்சி டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, வேரியஸ் போஸ்ட் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஸ்வீப்பர் 73 வேக்கன்சியும், கார்டனர் 24 வேக்கன்சியும், வாட்டர்மேன் 2 வேக்கன்சியும், சானிட்டரி ஒர்க்கர் 49 வேக்கன்சி, வாட்ச்மேன் 4 வேக்கன்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதையுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்லையுமே தெரிஞ்சுக்கலாம். ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து இங்கிலீஷ் வெர்ஷன், தமிழ் வெர்ஷன் 2 வெர்ஷனில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் தமிழ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக வந்து படித்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சப்போஸ் நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் படிக்கல அப்படின்ற பட்சத்தில் தமிழ்லையுமே நீங்கள் படிச்சுக்கலாம். தூய்மை பணியாளர், தோட்டப் பணியாளர், வாட்டர்மேன், சுகாதார பணியாளர், காவலர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ இதுலையுமே நீங்கள் தெளிவாக படிச்சுக்கோங்க. அப்புறம் பே ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா 15,700லேருந்து 58,100 ரூபாய் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் அலோவன்ஸ்லாம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் கல்வித் தகுதி, அதாவது குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, டிசி, பிசி, பிசிஎம், அப்புறம் டெஸ்டிட் விடோ, இவங்களாம் வந்து பாருங்கள் மினிமம் 18 வயசு, மேக்ஸிமம் 37 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களை தவிர்த்து மற்ற எல்லா கேட்டகரிக்கும் அன்ரிசர்வ்டு கேட்டகரின்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18 வயசு மினிமம், மேக்ஸிமம் 32 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன் சர்வீஸ் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா, அதாவது நீங்கள் வந்து ஃபுல் டைம் மெம்பராக வந்து ஒர்க் பண்ணுறீங்க, அதாவது கோர்ட்லேயே. ஓகேங்களா? இல்லை அப்ரூவ்டோ இல்லை அன்அப்ரூவ்டாவோ நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து மினிமம் 18 வயசு, மேக்ஸிமம் 47 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதையுமே வந்து செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கு பிறகு கேண்டிடேட் வந்து 1 ஜூலை 2007, ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் பிறந்திருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் எஸ்சி, எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, பிசி, டிசி, பிசிஎம் இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஜூலை 1988க்கு பிறகு பிறந்திருக்கணும். அப்புறம் நீங்கள் வந்து யூஆர் கேட்டகரி வந்தீங்கன்னா 2 ஜூலை 1993 இந்த மாதிரி பிறந்திருக்குன்னு சொல்லிட்டு டேட் ஆஃப் பர்த்துமே சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் அந்த ஏஜ் கால்குலேஷனுமே இருக்குது. சப்போஸ் நீங்கள் இன் சர்வீஸ் கேண்டிடேட் இருந்தீங்கன்னா நீங்கள் 2 ஜூலை 1978 இந்த மாதிரி வந்து இந்த டேட் ஆஃப் பர்த்துக்கு பிறகு பிறந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தெளிவாக பார்த்துக்குங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் ஏபிள்டு பர்சன்ஸ், அப்புறம் டிஸ்சார்ஜ்டு டெம்பரரி கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ், இந்த மாதிரி அவங்களுக்கான கைட்லைன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் தெளிவாக செக் பண்ணிக்கலாம். எக்ஸர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் கம்யூனிட்டி வைஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ தெளிவாக வந்து செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்புறம் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிசி, பிசிஎம், எம்பிசி, டிசி, அப்புறம் அதர்ஸ் யூஆர் கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபாவும், எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிக்கு வந்து ஃபீஸ் கிடையாது, பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கும் ஃபீஸ் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு மட்டும்தான் 500 ரூபா ஃபீஸ். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த கேட்டகரிக்கு மட்டும்தான். ஸோ இதை தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. ஃபீஸ் ஒன்ஸ் பே பண்ணிட்டா நாட் ரீஃபண்ட் சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ஒரு 3 ஸ்டேஜ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து ரிட்டன் டெஸ்ட். ஓகேங்களா? காமன் ரிட்டன் எக்ஸாமினேஷன். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட்டு. தேர்டாக வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். ஓகேங்களா? ஸோ இந்த காமன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ஒரு 65 கொஷின்ஸ் வந்து கேட்பாங்களாம். ஸோ 65 கொஷின் 65 மார்க், அதாவது ஒரு கொஷினுக்கு ஒரு மார்க்கு. நெகட்டிவ் மார்க் வந்து எதுவும் கிடையாது. இது பார்ட் ஏ, பார்ட் பி ரெண்டாக பிரியுது. பார்ட் ஏ வந்து தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு, மேக்ஸிமம் 25 மார்க்கு, மினிமம் குவாலிஃபைங் மார்க் வந்து 10. பார்ட் பி வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ், மேக்ஸிமம் 40 மார்க்கு, அதுக்கு மினிமம் குவாலிஃபைங் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 10. கம்பல்சரி நீங்கள் பார்ட் ஏல பாஸ் பண்ணியே ஆகணும். அது வந்து எல்லாருக்குமே காமன் ரூல் தான். ஓகேங்களா? அதே போல் நீங்கள் ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்ட் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு மட்டும் நீங்கள் அந்த தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட், சப்போஸ் நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மட்டும் உண்டான ஆப்ஷன் மட்டும்தான் அது. ஓகேங்களா? நீங்கள் அது ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்ட் கேண்டிடேட்டுக்கு மட்டும். தமிழ் மீடியம் இல்லைனா நீங்கள் இங்கிலீஷ் மீடியம்னா நீங்கள் இங்கிலீஷ் லாங்குவேஜை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜில் டெஸ்ட் வைப்பாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் தெளிவான இந்த எக்ஸாம் பேட்டர்ன். சரிங்களா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்ட் ஏ, பார்ட் பிக்கான சிலபஸ் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. தெளிவாக வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதே போல் கல்வித் தகுதி வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 8th ஸ்டாண்டர்ட் படித்தவங்க. ஓகேங்களா? 8th ஸ்டாண்டர்ட் படித்தவங்களுக்கும் போஸ்ட் இருக்குது. மேக்ஸிமம் 12th ஸ்டாண்டர்ட் படித்தவங்க வரைக்குமே போஸ்ட் இருக்குது. சரிங்களா? நீங்கள் 8th ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தாலும் சரி நீங்களும் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சிருந்தாலும் சரி நீங்களும் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ தெளிவாக பார்த்துட்டு போஸ்ட் வைஸ் கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் மோர் தென் ஒன் போஸ்ட்டுக்கு எலிஜிபிளானா தனித்தனியாக அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும். அதுக்கும் தனித்தனியாக இங்கே ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதையுமே இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் தெளிவாக பார்த்துக்குங்க. எக்ஸாம் பேட்டர்ன், சிலபஸ் டீல்ஸ் எல்லாம் பார்த்துக்குங்க. கொஷின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டிஸ் தமிழ் இருக்கும். அதே போல் இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் பி ஜென்ரல் நாலேஜ் இல்லையா, அதுவுமே தமிழ் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லேயும் இருக்கும். ஸோ ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் தமிழ் மீடியம்னா தமிழில் அட்டன் பண்ணிக்கலாம், இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷில் அட்டன் பண்ணிக்கலாம். நெகட்டிவ் மார்க் எதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் இல்லையா. ஸ்கில் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு க்ரைட்டேரியா வந்து செட் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, இப்போது வேகன்சி இருக்குல்ல, அந்த வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் மாறும். சரிங்களா? ஸோ அந்த கேட்டகரியில் இப்போ நீங்கள் வந்து உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பிசி கேட்டகரினா வச்சுங்களேன். பிசி கேட்டகரியில் ஒரு போஸ்ட்டுக்கு உமனுக்கு இல்லை தமிழ் மீடியம் படிச்சவங்க அப்படின்னு பிரியுதுன்னு பார்த்தீங்களா வச்சுங்களேன். ஸோ அந்த கேட்டகரியில் இப்போ ஒரு 4 வேகன்சி இருக்குது, சாரி ஒரு 5 வேகன்சி இருக்குது, இல்லை 5க்கு மேலே வேகன்சி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் சரிங்களா, உங்கள் கேட்டகரிக்கு 5 இல்லை 5க்கு மேலே வேகன்சி இருக்குன்னா ஒரு வேகன்சிக்கு 4 பேர் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுவாங்க. அதாவது ஸ்கில் டெஸ்ட்டுக்கு எந்த பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணினா ரிட்டன் எக்ஸாம் பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி. சரிங்களா? அதாவது உங்கள் கேட்டகரி அந்த வேகன்சி 5க்கு மேலே இருந்துச்சுன்னா ஸ்கில் டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சிக்கு 4 பேர் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுவாங்க. அதான் 1:4 ரேஷியோ. சப்போஸ் உங்கள் கேட்டகரியோட வேகன்சி 4 இல்லை 4க்கு கீழே இருந்துச்சுன்னா உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சிக்கு 5 நபர் அப்படின்ற அடிப்படையில் கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரேஷியோவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாக்ட் ரேஷியோ கிடையாது. சப்போஸ் இந்த ரேஷியோ மாறலாம். அது தேவையை பொறுத்து ஒன்று அதிகமாகவும் பண்ணலாம், இல்லை கம்மியாகவும் மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஹைகோர்ட் தான் முடிவு பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு இதை தெளிவாக புரிஞ்சுக்குங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள்னு ஒன்று இருக்கும், அதை கிளியராக பார்த்துக்கணும். அது இந்த நோட்டிஃபிகேஷன் லாஸ்ட்டில் கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அதே போல் நீங்கள் பார்ட்டியில் கண்டிப்பாக பாஸ் பண்ணியே ஆகணும். பார்ட்டியில் கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம், நீங்கள் வந்து எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. பார்ட் பி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறது மட்டும்தான். பார்ட்டியோட மார்க் வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஆனால் பார்ட்டியில் கம்பல்சரி பாஸ் பண்ணி ஆகணும். சரிங்களா? மினிமம் குவாலிஃபைங் மார்க் வாங்கி ஆகணும். ஆனால் செலெக்ஷன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் பி மட்டும்தான் அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதே போல் அந்த ஸ்கில் டெஸ்ட்டுக்கான க்ரைட்டேரியா கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்ட் வைஸும் சானிட்டரி ஒர்க்கருக்குன்னா என்ன மாதிரிலாம் டெஸ்ட் இருக்கும், கார்டனர் வாட்டர்மேனுக்கு என்ன மாதிரி டெஸ்ட் இருக்கும், போஸ்ட் ஆஃப் வாட்ச்மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இந்த ஸ்கில் டெஸ்ட்டுக்கான தெளிவான இந்த டெஸ்ட் மெத்தட் கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் 3வது ஸ்டேஜ். ஓகேங்களா? அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே போல் உங்கள் கேட்டகரியோட வேகன்சி 5 இல்லை 5க்கு மேலே இருந்துச்சுன்னா ஒரு வேகன்சிக்கு 2 பேர் அப்படின்றபடியும், அதே போல் உங்கள் வேகன்சி பார்த்தீங்கன்னா உங்கள் கேட்டகரி வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா 4க்கு கீழே இருந்துச்சுன்னா ஒரு வேகன்சிக்கு 3 பேர் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுவாங்க. இது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். சரிங்களா? ஸோ இது வந்து கன்ஃபார்ம் ரேஷியோ கிடையாது. இது மேபி மாறலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். ஓகேங்களா? அது கோர்ட் தான் முடிவு பண்ணும். இப்போதைக்கு இதை புரிஞ்சுக்குங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் பியில் நீங்கள் வந்து எவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க, அப்புறம் ஸ்கில் டெஸ்ட்டு, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். ஓகேங்களா? அப்புறம் மெடிக்கலாக ஃபிட்டாக இருப்பீங்கன்னு பார்ப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ஃபைனல் செலெக்ஷனே இருக்கும். அப்புறம் நேச்சர் ஆஃப் டியூட்டிஸ். ஓகேங்களா? அந்த ஜாப் ப்ரொஃபைலை பற்றி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, அதையுமே செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒர்க்கில் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை, மதுரை, கோயம்புத்தூர் இந்த மாதிரி இருக்கிற ரீஜனல் கோர்ட் ஆஃபீஸில் வந்து உங்களுக்கு ஒர்க் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்மனெண்ட்டும் கிடையாது. உங்களுக்கு எப்போ வேணாலும் சேஞ்சஸ் நடக்கும். சரிங்களா? அது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் தேவையை பொறுத்து. ஓகேங்களா? எங்கே வேணாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஒரு பிளேஸ் விட்டு இன்னொரு பிளேஸ் எங்கே வேணாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், எப்போ வேணாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ப்ரீரியர் இன்டிமேஷனே இல்லாமல் கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதே போல் எக்ஸாம் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சென்னையில் நடக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது பிளேஸில். ஓகேங்களா? அது கோர்ட்டு முடிவு பண்ணி சொல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஸ்கில் டெஸ்ட், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அது கம்பல்சரி சென்னையில் தான் நடக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்புறம் இந்த மாதிரி ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நீங்கள் தான் உங்கள் ஓனர் இன்பெட்லாம் பார்த்துக்கணும். நோ டிஏடிஏ அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட் தான் பார்த்துக்கணும். சரிங்களா? அதையும் வந்து பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன், இதுதான் மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது. ஓகேங்களா? நம்ம ஒரு ரேஷியோ சொன்னோம் இல்லையா, அந்த ரேஷியோ தான் இது. இப்போ உதாரணத்துக்கு பாருங்களா, இது வந்து போஸ்ட் ஆஃப் ஸ்வீப்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கேட்டகரி பாருங்கள், 1லிருந்து இத்தனை கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. சரிங்களா? மொத்தம் 32 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க இந்த 73 வேகன்சியை. ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு ஜிடி பாருங்களேன், ஜிடி
அப்புறம் ஜிடியில் பிஎஸ்டிஎம் தமிழ் மீடியம் படித்தவங்க, ஜிடியில் உமன், உமனில் பிஎஸ்டிஎம், அப்புறம் உமன்லேயே உமன் டிஸ்ட்ரிபியூட் வீடியோ, இந்த மாதிரி கேட்டகரி பிரியுது. இப்போ இதில் இருக்கிற வேகன்சியை பாருங்கள், டோட்டல் வேகன்சியை. இப்போ ஜிடிக்கு வந்து 8 இருக்குது இல்லையா, அப்போ 8ன்றது 5க்கு மேலே இருக்கிற வேகன்சி. ஸோ அந்த ரேஷியோ படி தான் பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட்டுக்கும் சரி, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சரி, நம்ம சொன்னோம்ல அந்த மாதிரி தான் வந்து கால் பண்ணுவாங்க. தெளிவாக புரிஞ்சுக்குங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் இது ஸ்வீப்பருக்கு இத்தனை கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க இல்லையா, 73 வேகன்சியை. அதே போல் கார்டனருக்கு. ஸோ இந்த மாதிரி பாருங்கள் எத்தனை கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க பாருங்கள். 24 வேகன்சியை 18 கேட்டகரி பிரிச்சிருக்காங்க. அப்புறம் வாட்டர்மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி 2 கேட்டகரி, ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஒர்க்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பாருங்கள் டோட்டல் வேகன்சி 49 வேகன்சி, இது 26 கேட்டகரி. அப்புறம் வாட்ச்மேன் லாஸ்ட்டாக, வாட்ச்மேனுக்கு வந்து பாருங்கள் டோட்டலாக 4 போஸ்ட்டு, 4 வேகன்சி, இதுக்கு 4 கேட்டகரி. ஸோ நீங்கள் பார்க்க வேண்டியது உங்களுக்கு எந்த கேட்டகரி, சரிங்களா, நீங்கள் எந்த கேட்டகரி வரீங்க, அந்த கேட்டகரிக்கு உங்களுக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது, சரிங்களா. ஸோ அதை தெளிவாக செக் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ உங்களுக்கு எவ்வளோ காம்படிஷன் இருக்குன்னு தெளிவாக செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிளை தெளிவாக பார்த்துக்குங்க. உங்களுக்கு என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு வந்து குவாலிஃபை ஆகிறீங்க, உங்களுக்கான வேகன்சி என்ன, உங்கள் கம்யூனிட்டி வேகன்சி என்ன, அப்புறம் ஜென்ரல் கோட்டாக்கு நீங்கள் குவாலிஃபை ஆகிறீங்களா, அதெல்லாம் தெளிவாக வந்து செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ அதை பொறுத்தா வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து கால் பண்ணுவாங்க, அடுத்த ஸ்டேஜுக்கு காலும் பண்ணுவாங்க, சரிங்களா. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ் அறிவிச்சிருந்த வேரியஸ் போஸ்ட்டுக்கான வேலைவாய்ப்புக்கான முக்கியமான விவரங்கள், ஓகேங்களா. இதுவே நீங்கள் தமிழ் வெர்ஷனில் வேணுன்னா தமிழ் வெர்ஷன் ஃபைலுமே இருக்குது. ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து தெளிவாக நீங்கள் பார்த்துக்கலாம் டவுட்டாக இருந்தால், ஓகேங்களா. ஸோ இந்த ரெண்டுத்துக்கான லிங்க்குமே நான் தரேன். நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா. ஆன்லைனில் அப்ளை பண்ணுற லிங்க்கு, அஃபிஷியல் வெப்சைட் லிங்க்கு, நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுற லிங்க் எல்லாமே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். தெளிவாக செக் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா May 5, 2025. ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் எக்ஸ்ட்ரா டைம் தராங்க, May 6, 2025, ஓகேங்களா. ஸோ கவனமாக செக் பண்ணிவிட்டு ஆன்லைனில் மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள். எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.